ராதிகா கிடையாது இதுக்கப்புறம் சீரியலில். ராதிகாவுக்கு விவாகரத்து கிடச்சாச்சு. அவங்க அந்த வீட்டை விட்டே கிளம்பிட்டாங்க, அந்த ஊரை விட்டே கிளம்பிட்டாங்க. அப்படின்னதுக்கு பிறகு என்ன மாதிரி கதை தான் அந்த கதையாக இருக்க போகுது இதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி சீரியல்? அதுவும் முடிச்சிடலாமே, முடிக்காமல் ஏன் இழுத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இனியா கல்யாண ட்ராக்னு ஒரே ஒரு விஷயத்தை வச்சு இருக்கிற எல்லாத்தையும் பல்ட்டி அடிக்க வச்சு கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெனி செடியன் பாவம், அவர் என்ன ஆளை தானே அடித்தார், என்ன போட்டா தள்ளினார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போவும் பாக்கியா இப்போ எழில் காதலிக்கிறேன்னு சொன்னும் போதோ இல்லை செடியன் காதலிக்கிறேன்னு சொன்னும் போதோ அவங்களுக்கு அந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணுற வயசு ஆனதுனால இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இனியா விவகாரத்தை இப்போதைக்கு நீங்கள் ஒன்றும் பேச வேணாம், எதையும் பண்ண வேணாம் அப்படின்னு ஆகாஷ்கிட்டையும் சொல்லியாச்சு, இனியாட்டையும் சொல்லிட்டு உங்கள் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் கனவுகளை நோக்கி போங்கன்னு சொல்லியாச்சு. இவ்வளோதான். இதுக்கப்புறம் அதில் பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க சாதிச்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க மனசில் வேணால் வச்சுக்கிட்டு அவங்க வைராக்கியத்தோடு உழைக்கலாம். இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்டாக்டே இல்லாத போது அது அவங்களுக்கு மனசில் அந்தளவுக்கு ஆழமான ஒரு காதலாக இருந்தால் அது தாங்கியிருக்க போது, இல்லை அப்படின்னா ஒரு வேவராகி வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க மாறிட போகிறாங்க. ஆனால் இதை கெடுக்கிற மாதிரி டெய்லி இங்கேயே உட்காந்துட்டு இனியா என்ன பண்ணுற, இனியா கையை தூக்காத, இனியா காலை தூக்காதன்னு சொல்கிறதுக்காகவே இங்கே கோபி உட்காந்துருக்கலான்னு பார்க்க கோபியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு பாக்கியா முடிவு பண்ணி சொன்னால் நான் போக மாட்டேங்கிறார். அதே மாதிரி கூடவே இருந்துட்டு நோக்கடிக்கிறது, செல்வியை போட்டு டார்ச்சர் பண்ணுறது, செல்வி பிள்ளையை அடிக்க போகிறது, இங்கே வீட்டுக்குள்ளார இனியாவை நிம்மதி இல்லாமல் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பாக்கியா இதுக்கு மேலே நான் பொறுக்க முடியாதுன்னு போலீஸை கூப்பிட்றாங்கன்னா அப்போ தான் கரெக்டான ட்விஸ்ட்டாக இருக்கும். வரும்பொழுது ஏய் என் பிள்ளைக்கு எதிராகவே போலீஸை கூப்பிட்றேன்னா நீங்கள் உனக்கும் சேர்த்தாமல் கூப்பிட்றேன், வீட்டை விட்டு கிளம்புமா அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து என்னைக்கு நீங்கள் பேசுகிறது போது வாயை மூட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் பாக்கியாவுக்கு ப்ராப்பரான எலவேஷன், ஒரு கம்ப்ளீட் ஹீரோயின் ஆனதுக்கான ஒரு முழுமை அடையும். நடக்குமா? கோபி ஈஸ்வரி இவங்கெல்லாம் வெளில அனுப்ப உடனே இப்போ என்னால் தான் சொல்லிட்டு இனியா புலம்ப அந்த சமயத்தை ஜெனியும் சேர்ந்து பாக்கியாவுக்கு எதிராக நிற்கன்னு கதை எப்படி போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் பல பேர் சொல்கிறது இந்த கதை போகிற விதம் அவ்வளோ பெருசாக சோபிக்கல, இதில் டைம் சேஞ்ச் எல்லாம் பண்ணுறாங்க, பேசாமல் முடிச்சிருங்க அப்படின்னா ஐபிஎல் முடிகிற வரைக்கும் இந்த கதை முடியாமல் இருக்கிறதுக்கான மே மாதம் கடைசி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கதையோட முடிவு என்னவாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ பாக்கியா வீட்டில் இருந்துக்கிட்டு வெக்கமே இல்லாமல் கோபி வீட்டை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லும் பொழுது அந்த சமயத்தில் பாக்கியா என்ன முடிவெடுக்கணும்? போலீஸை கூப்பிடணுமா கூடாதா? உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.